இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த நம்முடைய பெருமைக்குரிய மேதகு இந்திய தூதரையா அவர்கள் தொடங்கும் போதே ரொம்ப தெளிவா சொன்னார். இங்கே சாபம்னு சொல்லுவது தேவையில்லை, இது வரம்தான். அது அவருடைய சிந்தனை. அது பெரும்பாலும் அரசாங்க சிந்தனை அப்படித்தான் இருக்கும். இந்தியாவில் ஒரு ரயில் கவிழ்ந்து ஒரு தண்ணிக்குள்ள விழுந்து 2-3 பெட்டி உள்ள மூழ்கி இருக்கும். ஆனாலும் கவர்மெண்ட்ல சொல்லுவாங்க ஒரு 5 பேருக்கு லேசான அடி. ஐயா 5 பெட்டியை காணமியாருமா? இல்ல அதுல ஆளே இல்லை, ஏன்னா ஏற்கனவே அவன் தண்ணியோட போயிட்டாங்க. அப்படி சொன்னா தான் அரசாங்கம். நம்ம ஊர் பழக்கம் இல்லைங்களா அது. நாமளும் அதுக்கு பழகிட்டு. இப்ப பாருங்க, சிக்கன் குனியான்னு ஒரு வியாதி ஊர் பூரா அப்படி முடங்கி கிடக்கு. ஆனாலும் கவர்மெண்ட்ல கேட்டா இல்லையே சிக்கனே இல்லைன்றாங்க. எங்கடானா எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு. இப்படி பேசுறது என்பது நம்ம ஊர் பாரம்பரியம். அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. அது ஏன்னா நீங்க வந்திருக்கிறவங்கள டரியல் ஆக்கிடக்கூடாது இல்லையா, உங்களுக்கு கிளி உண்டாக்கிடக்கூடாது. அதனால அது ஒரு சாதாரண விஷயம். அது இந்த ஊருக்குள்ளே இது வரமா சாபமா என்று பேசுவதற்கு நாங்கள் இந்த ஊருக்குள்ள கொஞ்ச நாள் தங்கி இருந்தால் தான் சரி. நாங்க எங்களை மாதிரி ஏர்போர்ட்டுக்கு 4 பேர் 5 பேர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்று வீட்டுக்கு போய் விருந்து கொடுத்தா எல்லாருக்கும் வர மாதிரி தான் தெரியும். ஒரு நாளாவது ஏர்போர்ட்ல இறங்கி எவருமே வரவேற்காம பைத்தியம் பிடிச்சி ரோட்ல நின்று இருந்தோம்னு வைங்க, அண்ணாச்சி எந்த பக்கம் போறதுன்னு ஒரு அரபிக்காரனை கேட்டு, அது என்ன அண்ணாச்சி அப்படின்னா அவர் கவுனுக்குள்ள நம்மால் போயே வந்துருவாங்க. அப்படி ஒரு பயங்கரத்தை அனுபவிச்சிருந்தீங்கன்னா ராமலிங்கம் ஐயாவும் அவங்க பெரிய வழக்கறிஞர் பாரதி பாஸ்கரும், ஏன்னா அவங்களுக்கு போற இடமெல்லாம் நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்குது. இவங்க வேணாம்னாலும் அவங்க ஊட்டியே விட்டுறாங்க. அந்த தாய்மார்கள் எல்லாம் நீங்க சாப்பிடுங்க மேடம், உங்களை மாதிரி இதுவரைக்கும் யாருமே பேசினது இல்லைன்னு இவ்வளவு சிறப்பான வரவேற்பு கொடுக்கும் போது எனக்கும் அப்படித்தான் தோணும். விமானத்தில் இருந்து இரவிலே பார்க்கும் போது கல்ஃப் எவ்வளவு அழகா இருக்குங்க. நீங்கள் பார்த்திருப்பீங்கல்ல, இரவுல இறங்கும் போது அவன் கீழே இறங்க போறான்னு தெரிஞ்சோடனே அடி வயிற்றிலிருந்து ஒரு பயம் வரும். ஏன்னா பறக்கும் போது ஒண்ணும் தெரியாதான் உறங்கிடுறோம். இறங்குறான் போதும் விட்டுருவானோ, நமக்கு பறக்கும் போது ஒரு கண்டம் இருக்கிறாங்க, அது இதுவா இருக்குமோன்ற பயம் எல்லாருக்கும் இருக்கு. அப்படி இறங்கும் போது ஒரு சின்ன சந்தோஷம் தருவது என்பது அப்படி கீழே எட்டி பார்க்கும்போது எம்பிட்டு லைட் போட்டிருக்காங்க, இவங்களுக்கு கரண்ட் எங்க இருந்துதான் வருதுன்னு தோணுது. இரவில் அழகுதான், ஆனால் பகலில் பார்க்கும் போதுதான் அத்தனையும் மண். இந்த ஏரியாவா அழகா இருந்துச்சு, இதவா நான் அப்படி வியந்து பார்த்தேன். என்னங்க இந்த புழுதியா இருக்கு, மனுஷன் இதுல படுத்தான கலர் மாறி போகும் போல. இப்படி ஒரு உணர்வு பகலில் பார்த்த பிறகு வருகிறதா வரவில்லையா? தொலைவில் இருந்து பார்க்கும் போது பனை மரம் கூட அழகாகத்தான் இருக்கும், போய் பார்த்தால் தானே என்ன என்று தெரியும். கடல் கடந்த வாழ்க்கை என்பது சாபம்தான் என்று அன்றைய இந்திய சிந்தனை சொல்லியது. போகாதே, ஆண்கள் போனாலும் பெண்கள் போகக்கூடாது சொன்னாங்க. ஒருவேளை அன்றைக்கு அது கட்டுப்பட்டித்தனமான சிந்தனை என்று பேசி இருப்பார்கள். இன்றைக்கு இங்கே வீடுகளில் எடுபடி வேலை பார்க்கிற பெண்களை அழைத்து கேளுங்கள், அவர் சொன்னது சரிதான் என்று அத்தனை பேரும் சொல்வார்கள். அதுதான் உண்மை. ஏதோ ஏசி கார்ல உட்காந்துக்கிட்டு செல்போன்ல பேசிக்கிட்டு போறவரை பார்த்து அப்படியே ஜாய் அப்படின்னு போறவங்க, அப்புறம் கோக்கு வாங்கி ஊத்திக்கிட்டே போறவங்க, எந்த நேரமானாலும் காருக்குள்ள எதையும் சாப்பிடலாம்ன்ற நிலைமை இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. தெருவில் எச்சிலை குடித்து கொண்டே போகிறவனுக்கு யோசிச்சு பாருங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வேலை கிடைத்து விடுமா? எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சம்பளம் கிடைக்கிறதா? எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை வசதிகள் கிடைக்கிறதா? இங்கே இருக்கிற பலர் அந்த மாதிரி நிலைமையை பார்க்காமலே இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி இருக்கிறவனை யோசித்து பார்த்தால் இங்கே மட்டுமல்ல, எப்போது கடலை கடக்கிறானோ, இலங்கைக்கு போனவனுக்கும் அதே கதிதான், மலேசியா போனவனுக்கும், பிஜி தீவுகள், பாரதி என்று சொன்னீர்களே, அன்றைக்கு பிஜி தீவுகளுக்கு போனவனை பற்றி கதறி எழுதினானே, கரும்பு தோட்டத்திலே என்ற பாட்டு கவிதை, அதில் சொல்லப்பட்டதுதான் இன்றைக்கு இருக்கிறது. எழுதுவதற்கு தான் பாரதி இல்லை, அதான் உண்மை. பாரதி கலைமன்ற மாதிரி மன்றங்கள் தான் இருக்கு.
இத சொல்றதுக்கு நாங்க வந்தா அவங்களுக்கு நம்மளை பார்க்க ஒரு வேடிக்கையா இருக்கு. அவங்க விருந்து சாப்பாடு சாப்பிடறாங்கல்ல. இது மணல் மீது வாழ்கிற வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மையில் இது அனல் மீது வாழ்கிற வாழ்க்கை. அனல் மீது அமர்ந்து கொண்டு எழுந்து போக தெரியாமல் இருக்கிறவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். எங்கே போவது? எழுந்து விடலாம், எங்கே போவது? திரும்ப ஊருக்கு போனால் சேர்த்துக் கொள்ள மாட்டான். ஏன்னா நம்ம பெருசா பீலா விட்டு வந்திருக்கோம். வரும்போது 2 ஒட்டகம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஒட்டக பால் கூட கொண்டு போக முடியாது இங்க இருந்து. அப்படியெல்லாம் நம்பிக்கைகள், கனவுகளை விதைத்து விட்டு வந்திருக்கிறோம். அது உண்மை. அது அதற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் வாழுகிற அநேகம் பேர் இங்கே சுற்றி வருகிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களை முதல் தர குடிமக்களாக யாரும் பார்ப்பதில்லை, எந்த நாட்டிலும் பார்ப்பதில்லை. அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் சரி. இது உண்மை. ஏன் மறந்துட்டு பேசுறீங்க? 4ஆம் தர குடிமக்களாக நம்ம ஊர்ல இருந்தாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். இங்க 4ஆம் தர குடிமக்கள் இங்கே இல்ல, பொதுவா உலகம் முழுக்க போனாலும் எப்போது சொந்த மண்ணை விட்டு போகிறானோ அவன் அந்த ஊரிலே சாதாரணமான ஆள், 3ஆம் தர குடிமகன். அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்க எப்படி சந்தோஷமா இருப்பீங்க? ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, நம்ம ஆள் ஒழுங்கா தான் கார் ஓட்டியிருக்கான், இடிச்சவன் அவன். ஆனாலும் கேஸ் யார் பேர்ல போடுவாங்க? சொல்லுங்க சார், நீங்க தான் சொல்லணும். நானா இடிச்சேன்? யார் பேர்ல கேஸ் போடுவாங்க? ஒரு அமெரிக்கனை எதிர்த்து ஒரு இந்தியன் போய் பேச முடியாது அமெரிக்கன் போலீஸ்கிட்ட. இங்க விடுங்க சார், எந்த ஊருக்கு போனாலும் மலையால போய் ஒரு மலாய் ஆளை எதிர்த்து நம்ம ஊர் ஆள் போனவன் பேச முடியாது. அவன் மலாயிலே பேசி விஷயத்தை முடிச்சிருவான், ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி போய் அடிமைகளாக சிறைகளில் வாழ்பவர்கள் எத்தனை பேர்? இங்கு வந்தவர்கள் எல்லாம் திரும்பினார்களா என்று கேள்வியை கேட்டு பாருங்கள். அது வரம் என்றால் வந்தவர்கள் எக்கச்சக்கமான பெட்டிகளோடு திரும்பி இருக்க வேண்டும். ஆனால் பெட்டிக்குள்ளே திரும்பி போனவர்கள் எத்தனை பேர்? தயவு செய்து யோசிப்பார். பெட்டிகளோடு வருவான் என்று நம்பி இருந்த கணவன் பெட்டிக்குள்ளே வந்ததை பார்த்த பிறகு அந்த குடும்பத்துக்கு அது வரமா சாபமா? பஹ்ரைனில் 16 தமிழ் இளைஞர்கள் ஒரு இரவிலே தீக்கு இரையானார்களே, அங்கு கருகி போனது அவர்கள் உடல்கள் மட்டுமா, அந்த குடும்பங்களின் எதிர்காலமுமா? தயவு செய்து யோசிப்பார். எத்தனை இடங்களிலே வாழ்க்கை வசதிகள் சரியாக இருக்கின்றன, எத்தனை இடங்களிலே எதிர்த்து கேட்க முடியும், எத்தனை பேர் தங்கள் பாஸ்போர்ட்டை தாங்களே வைத்துக் கொள்ள முடியும்? கேட்டு பார்க்க பார்ப்போம். வந்தவுடனே பறிக்கப்பட்டது பாஸ்போர்ட் மட்டுமல்ல, தன்மானமும் உரிமையும் தான் என்பதை இந்த மக்கள் தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு அப்புறமும் வரம்னு பேசுறதுக்கு நாங்க என்ன சார்? எல்லாரும் இங்கிலீஷ் படிச்சு நிறைய கடல் கடந்து போவதில் நம்ம கல்ஃபை பத்தி மட்டுமே சொல்லப்படும். அமெரிக்காவுக்கு போறாங்க, அவன் பூரா நிறைய படிச்சவன், இன்டர்நெட்லயே வேலை வாங்கியிருப்பான். அவனுக்கு தெரியும் இதை விட முக்கியம் அவன் சொந்தக்காரன் ஏற்கனவே அங்க இருப்பான். மாப்பிள்ளை நீ வந்துரு, 2 பேரும் அமெரிக்கன் லேடியை கட்டிக்குவோம். ஏன்னா அவன் டைவர்ஸ் பண்ண இவன் கட்டிக்கலாம். அப்படி ஒரு ஏரியா அது. அது கவலையை விட. சிங்கப்பூர் பக்கம் ரொம்ப நல்ல சீதோஷ்ணம், 2 பக்கமான ஆட்கள் இருக்கிறான். நிறைய படிச்சவனும் போறான், படிக்காதவனும் போறான். ஆனால் கல்ஃப் மாதிரி இடங்கள்ல இன்டர்நெட் பார்த்தா வேலைக்கு வரீங்க, நோட்டீஸ் அடிச்சு ஒட்டிடுறான். சிவகங்கையில் கொத்தனார் வேலை துபாயில். இவன் ஓலப்பாயவே கண்டதுல இது கொத்தனார் வேலை. ஒழுங்கா உள்ளூர்ல பூசிக்கிட்டு இருந்தான். ஏதோ அங்கங்க ஓட்ட ஓடிச்சு இருந்தது, இருந்தாலும் நாங்க கொத்தனார் நம்பி இருந்தோம். அவன் எகிரி ஏறிட்டான். ஐயா 5ஆம் கிளாஸ் ஃபெயில், வெள்ளச்சாமின்னு எழுதுனா வெண்ணச்சாமின்னு எழுதுறான். இந்த ஆளுகள்லாம் இங்க இருந்து இதுக்கு இன்டர்வியூ வேற. எதுக்கு? பூசுறதுக்கு. நீ ஒழுங்கா பூசுவியா, பூச மாட்டியா? அவன் ஏற்கனவே பொழப்பு பூசினாப்புல இல்ல. இப்படி ஆளுகள் எல்லாம் மொத்தமா கான்ட்ராக்ட் எடுத்து கொத்தடிமைகளாக கூட்டிக் கொண்டு வருகிறார்களா இல்லையா? அவன் குடும்பத்தில் இருக்கிற அத்தனையும் வித்து 75,000 1 லட்சம் கொடுத்து நின்றுக்கானா இல்லையா? ஐயா சொன்ன மாதிரி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இவன் பார்த்ததே இல்லையா? பார்த்ததே இல்ல. விமானத்தை அவன் பறக்கும் போது பார்த்திருக்கான், அதுக்குள்ள அது மேகத்துக்குள்ள போயிடும். அவன் கெட்ட நேரம் அப்படி. அப்படிப்பட்டவர்களை விமானம் ஏற்றி கொண்டு வந்து இறக்கி விட்டால் பள்ளிக்கூடம் போவதற்கு கூட கியூவில் நிற்காதவன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல கியூல நிக்கிறானே 40 வயசுலயும் 35 வயசுலயும். இதுக்கு பேர் வரமா சாபமா? யோசிச்சு பாருங்க. பேர் வரமா சாபமா? உனக்கு என்னையா தெரியும்? அது துபாயா? நீங்க கல்ஃப்ல எங்க போனாலும் அவனுக்கு துபாய் தான். அது நீங்க அவன்கிட்ட போய் சொல்லுங்க இது கத்தார். இல்லங்க துபாய் தான். யோ இது கத்தர். அதுக்கே கத்தர், இது துபாய் தானே.
கல்ஃப்னாலே துபாய் நம்பிக்கிட்டு இருக்கோம் எத்தனை பேர் இருக்கான் சார்? அவன்லாம் கொண்டாந்து இங்க இறக்கி விட்டுட்டு அவன் பரிதாபமா நிக்கும் போது கேம்ப்னா என்னன்னு நினைச்சீங்க? நாங்களும் சில கேம்புகள் போய் பார்த்திருக்கோம். அது அபுதாபி பக்கம்லாம். தேங்கப்பா அப்படி புனிதமான இடமா இருக்குது. அங்க வாழ்கிற மக்கள் எத்தனை கஷ்டம் யா இந்த வெப்பத்துல. முதல்ல நீங்க ஒழுங்கா பச்சை தண்ணியில குளிக்க முடியுமா? வெயில் காலத்துல இந்த ஊர்ல குளிச்சிருக்கீங்களா? நீங்க குளிச்சிருக்கீங்களான்னு கேட்டா தப்பா எடுத்துக்காதீங்க. பச்சை தண்ணியில குளிச்சிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. இவ்வளவு கஷ்டத்திலையும் எப்படி வாழ்கிறோம்? எப்படி வாழ்கிறோம்? பக்கத்து வீட்டுல இருக்கவனே தெரியாம ஒரு பேஸ்மெண்ட், ஒரு அபார்ட்மெண்ட், நல்ல வசதியான இடங்கள்ல சொல்றேன். பெண்கள்லாம் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டோம்னா இந்த அம்மா பெர்மனன்ட் ஜெயிலு. யாரு கூட பேசணும்னாலும் போன்ல தான் பேசணும். ஏத்தாப்புல இருக்கவன் நம்மளை சேர்த்துக்குவானாக்க. அவன் உள்ளூர், நம்ம என்ன இருந்தாலும் அசல் ஊரு. இப்படிப்பட்ட ஒரு சிறை வாழ்க்கை இந்த ஊர்ல தங்கி இருக்கிற குடும்பமாக இருக்கிற பெண்களுக்கு இருக்கா இல்லையா? அதை யோசிச்சு பாருங்க.